அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வளமையா மதியம் அல்லது இரவுல தான் இந்த லைஃப்ல வாருது. அதுவும் இந்த அந்த நேரத்தின் காலத்தின் திறமையை கொண்டு அது சில இன்ஸ்ட்ரக்ஷன்கள் வரும். அப்போ வாருது. இன்றைக்கு காலம் வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு கனவு மேலே வச்சிருக்க புத்த பகவானை. அப்போ அதனால தான் அதை வச்சிருக்கு. கனவுல வந்து ரிப்பீட்டர் சரி என்னட்டு. அப்போ திருப்பி வந்து ப்ரேயர்ல இருந்தேன். நான் இப்படி ஒரு கனவு வந்துருக்குது, என்னத்துக்கு கண்டுக்க இந்த இலங்கையில ஒரே மாறி மாறி மதச்சண்டை, சாதி சண்டை, இனச்சண்டை நடந்துட்டு இருக்குது. அதுக்கு இப்போ பெரும்பான்மை, இப்போ இலங்கையில பெரும்பான்மை இருக்குது, அவர்கள் புத்தகமான வழிபடுகிறார்கள். அப்போ அதுக்கு என்னன்னு கேட்டேன், அவருடைய போதனைகளை அவர்கள் பின்பற்றுறது. அதிலேயும் குறிப்பாக கர்ம சித்தாந்தங்கள் நிறைய சொல்லியிருக்கிறேன். கர்ம சித்தாந்தத்தை பற்றி வாசவ கிருஷ்ணன் நிறைய சொல்லியிருக்கிறார். இப்படி நிறைய ஒவ்வொரு பேர் சொல்லியிருக்கீங்க, வெறும் அதை சொல்லியிருக்கிறார். அப்போ அதுக்கு என்னென்ன ப்ரேயர்ல கேட்க, அதனுடைய ஒரு அந்த பிரார்த்தனைக்கு ஒரு பலனாத்தான் இந்த லைஃப்ல நான் வாரம் சில விஷயங்களை சொல்ல. கர்ம சித்தாந்தம் என்னன்னு பார்ப்போம். முதல்ல கர்மான்னு சொன்னா நிறைய பேர் நாங்கள் நினைக்கிறது கெட்டதுதான். சட்கர்மான் இருக்கு, நல்லது நல்லது, கெட்ட கர்மான்றது கெட்டது. இப்ப நாங்களும் நல்லதை செஞ்சோம்னு சொன்னா அது திருப்பி 10 மடங்கா நல்லதுங்களுக்கு வரும். அது சட்கர்மான்னு சொல்லுவோம். இப்ப நாங்கள் இதுக்கு ஒரு ஆட்களுக்கு ஒரு கெடுதியை செஞ்சோம்னா அது வந்து கெட்ட கர்மான்னு சொல்லி எங்களுக்கும் வந்து சந்ததிக்கும் வரும். நல்லதும் அப்படித்தான் வரும். இந்த போதனைகளை நிறைய புத்த பகவான் சொல்லி கொடுத்திருக்கார். அதோட ஒரு ஈகாக்காக கூடி துரோகங்களை கேள்வியவர் ஞானம் பெற்ற பிறகு. அப்ப ஆனா அன்றைக்கு அவரை தன்னை பின்பற்றவர்கள் வந்து ஈகாக்காயை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் துன்பம் கொடுக்குறார்கள் என்ற ஒரு மனநிலை இந்த பிரார்த்தனை தெரிஞ்சது. மக்கள் இதால எப்படி கஷ்டப்படுகிறார்கள்ன்றதை பார்ப்போம். இந்த கர்ம சித்தாந்தம்ன்றது வந்து மிக மிக முக்கியமானது. இப்ப நாங்கள் ஒரு மனதால ஒரு கெடுதல் நினைச்சோம்னு சொன்னா அது மன சம்பந்தப்பட்டு கர்மங்களை வந்து தாக்கும். நாங்கள் உடலால ஒருவருக்கு கஷ்டம் கொடுத்தோம்னு சொன்னா அது எங்களை உடலால தாக்கும் பல மடங்கா. மற்றது நாங்கள் மனதால உடலால செயலால ஒரு கர்மத்தை கொடுத்தோம்னு சொன்னா அது செயலால பல மடங்கு தாக்கும். எங்களையும் தாக்கி எங்களோட சந்ததியையும் தாக்கும். நியூட்டன் லோ ஒன்று இருக்குது, ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமயம் எதிர்மான மறுதாக்கம் இருக்கு. கிட்டத்தட்ட கொஞ்சம் சேம், சயின்ஸோட ஒவ்வொரு எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் என்று சொன்னார் நியூட்டன். கர்ம சித்தாந்தம் என்ன சொல்றதுன்னா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ஆப்போசிட் அண்ட் மெனி டைம் ரியாக்ஷன். அதுதான் கர்ம சித்தாந்தம் சொல்லுது. இப்போ நிறைய பேர் அரசியலும் பொதுவும் கலைக்க வந்த ஆக்களுக்கு சில நேரங்களில் இன்றைய பதிவோ மற்றமா இருக்கலாம். நானும் இன்றைக்கு வந்து இந்த கல்வியை பற்றின 2வது கதைக்கணும் இருந்தேன். ஆனால் காலையில பிரார்த்தனை எனக்கு அது இல்லை. இந்த இது அதை நாட்டின் தேவை கருதி உடனடியாக கதைக்க சொன்ன காலமே வந்து இருக்கு, வேலை கூட தொடங்க இல்லை. சில விஷயங்கள் அதை கரைச்ச அப்புறம் தான் மனதில் அந்த அது வந்து இப்போ நீங்க விவேகானந்த கடிதங்கள் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா 175வது பக்கத்தில் சொல்லுவார், என்னது கையை பிடித்து ஆரோ எழுத சொல்லுவார் ஒரு கைடன்ஸ். அது மாதிரி அதுக்காண்டி அவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து, அதுக்காண்டி நான் விவேகானந்தர் அப்படி கிடையாது, அவர் ஒரு துறவி, நான் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ எங்கட ஸ்ரீலங்காவில் இருக்கிற நேஷனல் ஐடென்டி கார்டுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. இது மாதிரி இந்த பூமி பந்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மைகள் இருக்குது. ஒரு ஆளின் நேச்சர் நெவர் டூப்ளிகேட். இயற்கை வந்து ஒரு நாளும் ஒரு ஆளை போல இன்னொன்றை செய்யாது. அது புரிம்பா தான் இருக்கு. ஏதோ பிற ரெட்ட பிள்ளைகளை பார்த்தீங்கன்னாலே அவைகளுக்கு எதிர்ப்பு மாதிரி இருக்கணும். சரி, அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப கர்மா வந்து எப்படி எப்படி எல்லாம் தாக்கும் என்று சொல்லியாச்சு. அதே நேரம் பல மடங்கு தாக்கும். ஆற தாக்கும்னா செய்யறவரை மட்டும் இல்ல, செய்யறவருக்கும் செய்யறவற்ற பிள்ளைகளுக்கு கூட தாய் கொண்டிருக்கும். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்படியே போகும். பரன் பரையன் வரைக்கும் போகும் 7 தலைமுறை. ஏனென்று கேட்டா இப்ப முதல் நாங்க சொல்லுவோம் என்னண்டு, பேரன் பேத்தி, பூட்டன் பூட்டி, கொப்பாட்டன் கொப்பாட்டியல், இப்படியே வந்து கடைசியா பெரன் பெரையன்னு முடியும் 7வது தலைமுறை.
இதுலேயே ஒரு சயின்ஸ் இருக்கு என்னன்னு கேட்டால் 7 தலைமுறைக்கு இப்போ பாய் முடியும் நன்மை தீமை. அதே 7 தலைமுறைன்னு சொன்னா இப்போ முதலாவது சந்ததி இப்போ இருக்கிற ஒரு கல்விச்சாலையில் ஒரு பிரின்சிபலோ அல்லது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தரோ அல்லது ராணுவத்தில் ஒரு தளபதியோ அல்லது அரண்டில் சாதாரண மனிதனோ இருக்கிறான்னு வச்சுக்கொள்ள அவர் பிளவுடினவன்னு சொன்னா மற்றவை துன்பம் குடிக்க வேண்டாம். அவை என்ன செய்யறதுல 50% பிள்ளையை போய் தாக்கும், நன்மையும் போகும். பிறகு அதுல 25% பேர பிள்ளைக்கு போகும். பிறகு 12.5% கொப்பாட்ட பிள்ளை போகும். இப்படியே போய் 7வது தலைமுறையில பரம்பரைக்கு வரையில் அது குறைஞ்சிடும். பிறகு அது அங்கால புறக்கணிக்கத்தக்க அளவு போயிடும். அதனால 7 தலைமுறைக்கு திருசாந்தி பூசிகள் செய்கிற பிறகு 7 தலைமுறைகளை பற்றி கதைக்கிறது. 7ன்னு சொன்னா 2 பேர்ல இருந்து 7 தலைமுறைகளை பற்றி சொல்றது. ரைட். இப்ப இதுக்கும் நாட்டு நிலைமைக்கு என்ன சம்பந்தம் படியா பார்ப்போம். கர்மான்றது கொள்ளாது. அதுலேயும் குறிப்பா பெரிய பதவியில் இருக்கிறார்கள் தவறுகள் இலக்கியத்தில் அது நாட்டு மக்களை தாக்கும். ஒரு தனிமனிதன் தவறுகளை கேட்க அவனை தாக்கும். ஒரு குடும்ப தலைவன் தவறுகளை கேட்க அது அந்த குடும்பத்தை பாதிக்கும். ஒரு பஞ்சாயத்து போர்டு அல்லது ஒரு கிராம தலைவர் அல்லது ஒரு கிராமத்தின் பொறுப்பா இருக்கிறவர் விளவடைக்கல. இப்ப ஈவன் இப்ப எங்கள பிரதேச பொறுப்பாளர் பிரதேச சபை இப்ப எலெக்ஷன் நடக்குது. அப்படியான தவறுகளை செய்யணும் அந்த கிராமத்தை தாக்கும். அதே மாதிரி ஒரு நாட்டின தலைவர் தவறுகளை கேட்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எம்பி தவறுகளை கேட்க அது இப்படி உள்ள மக்களை தாக்கும். ஒரு மினிஸ்டர் தவறுகளை சேரண்டா அது ஒரு பெரிய டீமை தாக்கும். அதுவே ஒரு நாட்டு தலைவர்கள் ஜனாதிபதியோ பிரதமர்களோ தலைவர்களோ இழைச்சினோம்னு சொன்னால் அது அந்த நாட்டையே நாசம் பண்ணிடும். சிம்பிளா ஒரு ரிவைஸ் பார்ப்போம். உங்களுக்கே தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ அரசு இருந்தது. பிறகு அதுங்க என்ன கர்மா அது நான் சொல்ல வரையில. பிறகு கோத்தபாய அரசு வந்தது. அவர்கள் ஊடகங்கள் சொல்லுது, நான் எனக்கு உறுதிப்படுத்த முடியாது, சில வெண்செயல்கள், சில வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு செய்த அநியாயங்கள், சில மக்கள் இந்த பணங்களை கொண்டு போன அநியாயங்கள், சில பேரை காணாக்கப்பட்ட அநியாயங்கள கர்மா அவன் ஆட்சியை ஆட்டங்காண வச்சது. கடவுள் ஒரு பதவியை கொடுப்பார். இது புத்த பகவான் போதுனதான், என்னுடையது கிடையாது. நீங்க வழியா வணங்கிக் கொள்வோம். புத்தர் கனவுல சொன்ன வந்தபடியால இன்னைக்கு நான் சொல்ல வர்றேன். அதனால வச்சிருக்கு. அப்ப அந்த அரசன் அந்த பிள்ளைய உடைய என்ன நடக்கும், அந்த நாட்டு மக்கள் முழுக்க தாக்குது. அது மாதிரி இப்ப கோத்தபாய அரசு நன்மைகள் செஞ்சிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் கொரோனா டைம் பீரியட்ல இருக்க நிறைய நல்ல காரியங்களை செஞ்சிருக்கணும். இந்த ராணுவங்களை எல்லாம் சில விஷயங்கள் விட்டுருக்கணும். அதே நேரம் இப்படியான சில கர்மங்கள்லாம் செஞ்சிருக்கணும். காணாம போனாக்கள், மற்றது நாட்டை பலப்படுத்தணும் எண்ணம் அவருக்கு இருந்திருக்குது. தண்டை படத்தை வைக்கக்கூடாது, நாட்டின் படத்தை வைக்கணும், பல திட்டங்கள் இருந்திருக்குது. பட் இருந்தாலும் செஞ்ச கர்மம் அவர் அதில் வச்சிருக்க விடையில்லை. அப்ப அவரை அதுல இருந்து தூக்கிட்டு தூக்கினா என்ன நடந்தது, ரணில் விக்ரமசிங்க ஐயா ஆட்சிக்கு வந்தார். சரி, அவற்றை பார்ப்போம். ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு எப்படி முதலே வர இருந்தது. இப்ப இங்க அப்போது இங்க இருந்த ஆயுத அமைப்புகளுக்கு பணங்களை கொடுத்து அது அவர்கள ஆக்களே விலத்தி போய் இப்ப ஊடகங்களை சொல்லினோம். அதுக்கு நான் பொறுப்பிலே அதான் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் எப்போதுமே ஆதாரங்களை அவையிட்ட வீட்டுக்கு சொல்லி விட்டுருவோம். இந்நேரம் சொன்னது ஏன்னு சொன்னா நான் அதை ரெஸ்பான்சிபிள் இல்லை. இப்ப என்னடா எனக்கு அந்த அமைப்புகளை இருந்து நான் இருந்தா தானே நான் அதை தெளிவாக கேட்கலாம். இல்லைன்னு சொன்னா நான் ஒரு வழியாள். அப்ப அவைகளே லைவ்ல சொல்லினா பணங்களை கொடுத்த வழியால ரணில் விக்ரமசிங்க அந்த டைம் ஆட்சிக்கு அவரை விட இல்லை, அவமைந்தா வந்தார். அப்ப அவர் வர வேண்டிய இடத்த இவர்கள் காசை கொடுத்து தங்களுடைய ஆட்களை அடுத்த இதுல வர வச்சினான். அதுக்காண்டி அவர் வரணுன்ற ஆசையில நான் அந்த வரலாறு சொல்றேன். அதே அவையிலே கதைக்கணும் வந்திருந்தாருண்டா ஒன்றும் இப்படி அடிச்சிருக்க மாட்டார், இப்படி செஞ்சு விடணும் அவன் மிரத்தப்படினோம். அது அவன் என்னன்னு சொல்றது மனவேதனை துன்பியல். எங்களுக்கு எது மனவேதனையும் இல்லை துன்பியல் இல்லை, நியூட்ரலா நாங்க சொல்றோம். சாட்சி பாவமா என்ன நடக்கோ அதை சொல்றோம். அவ்வளவு இப்படி நடந்தது, இப்படி நடக்குது, ஏன் நடந்தது. நான் போய் பிளேன் கொண்டு போய் கொண்டு இருக்குது, நான் போய் அதை ஸ்பீட்டா ஓட்ட முடியுமோ அல்லது குறைக்க முடியுமோ இல்லை தானே. நாங்கள் பிள்ளைனா பார்க்கலாம். அது மாதிரி நடந்ததை நான் பார்த்ததை சொல்றோம். எனக்கு எந்த பக்கம் சார்பும் கிடையாது, வெளியே விளையிட்டு நீங்கள். அப்ப அவர் அந்த டைம் வர முடியல. அப்ப அவர்கிட்ட இருந்த அந்த ஆதங்கம், அவர்கிட்ட இருந்த அந்த திறமையும் என்பிஏ இல்லாமல் அவருக்கு ஆட்சிக்கு வந்தார். நிறைய பேர் நக்கல் அடிக்கணும் அவர் இப்படி செய்கிறார், அவர் என்பிஏ இல்லாத ஆட்சி. அப்போ நான் அந்த அடுத்த தேர்தல் வரைக்கும் அவர் தான் ஜனாதிபதி. என்னென்னாலும் கேட்டு வாங்கி மக்களை செய்யும்டா அந்த எங்கட மக்களுக்கு எதிர்க்கிற அரசியல் ஒன்று இருக்கு, அதையே செய்து கொண்டிருந்தான். அவர் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை கொஞ்சம் ஊக்கினார். சிலவள அவரே ஆர்டிபிஷியல் எக்கனாமிக் ரைஸை உருவாக்கிட்டு கூடி வந்தும் இருக்கலாம். சில ஊடகங்கள் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது.
அதாவது சேர்க்க பொருளாதார சரிவுன்னு சொல்றது. செய்தார இல்லையே எனக்கு தெரியாது. ஆனா அப்படி செஞ்சிருந்தா அந்த கர்மா அவரை அந்த பதவியிலிருந்து இல்லாம பண்ணியிருக்கும். அது மட்டும் இல்லை, அவர் மக்களால் வெறுக்கப்பட்ட சில தலைமைகளை மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி முதல் மக்கள் புரட்சி வெடிச்சது இங்கே. அந்த காலத்தில் எங்களையாக்கள் இங்கே தெளிவு நன்னை கேட்கல புரட்சி வெடிக்கும்லாம் சொன்னாங்க. அவர் மௌனிச்சுட்டார். 12 நாள் தன்னைத்தானே வருத்தி யாருமே செய்ய முடியாத தியாகத்தை இங்கே ஒரு புரட்சியும் படிக்கல. இங்கே பலூன்களும் பட்டாசுகளும் தான் படித்தது. சும்மா வாய்வெடி வீரங்கள்லாம் கிடையாது. ஆனால் அந்த அந்த சொல்லப்பட்ட அந்த புரட்சி என்றது அங்க இந்த அரசியல் கட்சி ஆட்டம் காண வைக்கிறது. ஆடிப்போன கிருஷ்ணனுக்கு ஆடிப்போன அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கொடுத்த கீதை மாதிரி இவர்களுடைய ஆட்சியால் ஆட்டம் காண வச்சது. எது? இந்த மக்களின் ஒரு புரட்சி. அப்ப அவைய அரசு ஆட்டம் கண்டது. கொத்தபாய அரசு ஆட்டம் கண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு துண்டக்கான துணியை காணோன்னு ஓடிட்டு. அப்புறம் ரணில் விக்ரமசிங்க எல்லாரும் என்ன கேட்டது? இப்ப இருக்கிற ஜனாதிபதி கூட அப்ப இருந்தவர், இப்ப தனக்கு ஆட்சி தான் இருக்கிற சஜித் ஐயா இருந்தவர், எல்லார்ட்டையும் கேட்டா எல்லாரும் மேலாண்டுட்டு. அப்ப அவர் அந்த பொறுப்பை எடுத்தவர் சரியா செஞ்சார். ஒரு பார் லைசன்ஸ் எல்லாம் கொடுத்தார். எல்லாரும் மூர் பார்க்கறது ஒரு பீர் பார்த்தார் காசுல வண்டி அது மட்டும் இல்லை, தீர்வுகளை கொடுக்கறதுக்கான இதுகளையும் சரியா செய்ய. அது மட்டும் இல்லை, மெயினான முக்கியமானது மக்களால் வெறுக்கப்பட்டு மிகவும் கடந்த கர்மாக்களை செஞ்ச அரசுகளை பிடிச்சி உள்ள போடல, சட்டத்துல நிறுத்தல. அவர்கள் வந்தபடியால் அவர்களுக்கு முட்டு கொடுத்து கொண்டு வந்தார். மக்கள் வெறுப்படைஞ்சிட்டான் 2 ஆட்சியிலையும். அப்பதான் 3 வீதம் பெற்ற அனுர அரசு ஆட்சி எடுக்குது. என்னன்னு சொன்னா, இப்ப பேயோ பிசாசோ பூதம் ஒன்று பார்க்கல, பேயும் பிசாசும் சரியில்லை, பூதம் பண்ணாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று செய்யும். அப்ப இவர்கள் 3 வீத வாக்கெடுத்தவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள் என்று கேட்டால், மக்களுக்கு இருந்த வெறுப்பு, மக்களுக்கு பழைய 2 அரசியல் தலைமைகள் இருந்த வெறுப்பு. கொத்தபாய அரசை வெறுத்துட்டு ரணிலுக்கு ஆட்சிக்கு வந்தார். ரணிலுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே அவர் ஒன்றும் கோத்தபாய அரசையோ அல்லது அதில் தவறுழைத்தவர்களையோ அல்லது மின்சார வரி கட்டாதவர்களையோ வரி கட்டாத அமைச்சர்களையோ கரண்ட் பில் கட்டாத அமைச்சர்களையோ கைது செய்யவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவரும் எல்லாரிடம் ஒத்துதி கொண்டு வந்தார். அப்போ ஒரு அரசன் தவறுகளை கேட்க நாட்டை பாதிக்கும். அது ஒரு பெரிய கர்மாவை கொண்டவர். ஊடகங்கள் என்ன செய்யும் சொன்னா, முதல் இப்ப கோத்தபாயா இருக்க அவருக்கு ஒத்துதும் கொண்டே வீடியோ பிடிக்கும், ரணிலை தூட்டும். அப்புறம் ரணில் ஆட்சிக்கு வந்தோம்னா போய் அவருக்கு கால கழிவு கொண்டிருக்கும். ஊடகங்கள் எப்பவுமே ஊடகங்கள் நடுநிலைமையை வகிக்கிறது குறைவு. ஊடகங்களை நடுநிலை வச்சாலும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம். ஊடகங்கள் வயிற்று பிழைப்பு எல்லாமே. அப்ப இவ நிறைய ஊடகங்கள் முதலும் என்ன கேட்டோம், நான் பேர் சொல்ல விரும்பல, எந்த விரும்பிக்கல நடந்ததை சொல்றேன். நான் சில பெரும்பாலும் ஊடகங்களை போட்டி கொடுக்கறது குறைவு, சில கொடுத்துருக்கேன். அவையா கேட்டா ஊடகங்களை கொடுக்குறாரு. ஆனா அவை இப்ப இன்னும் கூட கேட்கணும், அது என்னன்னு தெரியல. இது லைவே ஒரு ஊடகம் தான். நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், உங்களோட ஃபேஸ்புக்கு ஊடகம், அதில் கதைங்க புதுசாக ஒரு ஊடகம். இப்போ அவைகளுக்கு உண்மையா இப்ப நான் என்னில விருப்பம் இல்லை, என்ன கருத்துக்களை போகணும்னு சொன்னா என்ன பட்டியல் நினைக்க மாட்டேன். அவைகளாவே பார்த்துட்டு தாங்களாவே போடலாம். லைட்டுகள் பேக்ரவுண்ட் எல்லாம் தேவை வேண்டியில்லை, இதை அப்படியே போடலாம். இல்லை சொல்றத டைப் பண்ணி போட்டு போடலாம், இல்லை அவங்களே காய்க்கலாம். அப்படி சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பட்டியல் ஸ்டுடியோக்கு வாட்டு கணக்கு ஒன்று 2 நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் கவலைப்படுவாரு. எனக்கு அப்படி தேவையில்லை, எனக்கு அது விருப்பமும் இல்லை. வேணுமென்னு சொன்னா அவர்களுடைய இன்டென்ட் இந்த கருத்தை தான் கொண்டு போகணுன்றது அவர்களே தேடி வருவார்கள். சரிதானே? நான் தேடி போகக்கூடாதுன்னு இல்லை, என்ன இல்லை அந்த தலையெழுத்து, அப்படி ஒரு தலையெழுத்து இல்லை. இந்த விஷயங்கள் மக்களை சேரணும்னு சொன்னா யாருக்கு தெரியணுமோ அவங்க போய் சேரட்டும். சரி, இப்போ இதுவும் ஒரு ஊடகம். இப்போ இந்த தர்மங்களை நிறைய பேர் நீங்க உங்களோட ஊடகங்கள் நீங்க அப்படியே கொண்டு போடலாம், இல்லை கட் பண்ணி உங்களோட எண்ணங்களை எடிட் பண்ணிட்டு போடக்கூடாது. அப்படியே போடுவீங்கன்னா போடுங்க எல்லாத்தையும். சில பேர் டைமை தந்துட்டு வளர்த்துக்கு வரையாது, அப்படி கேட்கல ஃப்ளோவில் வர்றதை நீ கட்டு இருக்க வேண்டியா, இல்லைன்னா கூப்பிடக்கூடாது. சரி, முடியும் எனக்கு என்ன நான் கேட்கல, 2 காலை விடனா கலைக்க சொல்லி உத்தரவு இப்போ காய்ச்சி கொண்டு விட்டுரு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரேயர்ல. அப்போ எங்க நினைக்கிற ட்ரை. அப்போ ரணில் விக்ரமசிங்க அரசு என்ன செஞ்சது? சரியான முறையில் ஆட்சி நடத்த இல்லை. மூர்வாக்குறத பீரை வாத்துது. அதே மாதிரி இந்த புலவிட்ட இந்த ஆக்களை பிடிச்சி அடைக்கல. அப்ப மக்கள் விரக்தி அடைந்திருந்தார்கள் 2 ஆட்சியிலையும். அப்ப இவற்றை தேர்தலில் இவற்றை ஆட்சியும் ஆட்டம் கண்டது. ஆரண்டி தெரியாத 3 வீதம் எடுத்த ஒருவர் ஜனாதிபதியா வந்துட்டார். பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும், ஜாழ் பல்கலைக்கழகம் உட்பட மண்டைய கல்வி. பட் ஒன்றும் செய்யலாது, நான் தான் போட்டேன்.
அப்ப மாற்றம் கொண்டு வேணும் தானே. இப்ப நாங்க புதுசா தலைகள் எல்லாம் தூக்கி தலைவர்கள் ஆகாமல் ஒரு தலைமை கீழே அணி செய்யணும். இப்ப அந்த காலத்துல இங்க வெளிப்பிள்ளையான முன்னுக்கு எல்லாரும் அணி செய்யணும். அது ஆயுதங்களுக்கால அரசியலுக்கால ஓகே, ஏதோ ஒரு தலைமைக்குள்ள அணி செய்யணும். சும்மா தனித்தனியா ஒவ்வொரு கூட்டம் வச்சுக்கொண்டு தனித்தனியா ஒவ்வொரு சொல்லிக்கணும் தான் மக்கள் குழம்பிடுவாங்க. அப்ப அணி சேர்ந்துங்க. இப்ப தமிழ் கூட்டமைப்பு அவர் சொல்றதை கேட்டு அணி சேர்ந்தது. பிறகு தமிழ் கூட்டமைப்பு வந்து தேசியம் தலைவர் கடவுள்லாம் சொல்லிவிடும். வீடு வீடு சைக்கிள் வீடு எல்லாம் தான் சைக்கிள் அவரை வச்சு தான் வயிற்றுக்குள்ள நடத்துவது. சைக்கிள் புறம் என்ன செஞ்சா அவர் போகணும்னு கேள்விப்பட்ட உடனே, அதாவது இல்லையான்னு கேள்விப்பட்டு அது என்ன எங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அந்த துணிகளை டக்குன்னு என்ன செஞ்சேன்னு சொன்னா வீட்டை கூட்டமைப்போட சொல்லி போயிட்டு அதான் தேசியம் கேட்கிறார்கள். ரைட், வங்காளம்னா இங்கே வருவோம். அப்ப என்ன நடக்குது? அனுர அரசு ஆட்சி ஏறிட்டு ரைட். அவர்களோட திறமையால வந்து நம்ம இல்லை, மக்களின் வெறுப்பால, மக்களுக்கு வந்து 2 ஆட்சியிலே வெறுப்பால வந்துச்சு. வந்து பல வாக்குறுதிகள் கொடுத்துச்சு. யாழ்ப்பாணத்தில் வந்து கொடுத்த வாக்குறுதி கஞ்சா ஒழிப்பேன், போத வஸ்து ஒழிப்பேன், வாழ்வட்ட நிப்பாட்டுவேன், மற்றது என்ன காணா புனாக்களை கண்டுபிடிச்சு கொடுப்பேன், கல்யாணம் கட்டி வைப்பேன் இதெல்லாம் சொன்னார் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில். அப்புறம் மலையாள மக்களை நான் தூக்கி வச்சு கையில கொண்டாடுவேன் என்று பல பல வாக்குறுதிகள். சொல்லப்பட்ட வாக்குறுதிகளில் வந்து ஒன்றுமே செய்யப்படவில்லை. ஆனால் லைப்ரரிக்கு 100 கோடி கொடுத்தது அது நல்ல விஷயம். அதாவது உலகால ஒரு பிரச்சனையா இருந்த ஒரு உணர்வுகள், அதாவது இறந்தவர்கள் உணர்வுகளை மதிச்சது. அது என்னன்னு சொல்றது, அவர்களுக்கு அது விருப்பம் இல்லாட்டிலும் இவர்கள் எல்லாம் வந்து அந்த காலத்துல வெளிக்கட சிறையில அடைக்கப்பட்டிருக்க, தமிழாக்கள் அடைக்கப்பட்டிருந்தவ, ரோண விஜய் வீரா இவர்களும் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப தமிழாக்கள் வந்து சாப்பிட்டு கொண்டு கேட்கல, காலால தட்டி போட்டு இவர்களே இவற்றை ஆக்கள் காலால தட்டி போட்டு போனாக்கள்லாம் இவர்கள் அந்த இனவாதம். அது இவனோட ஆதாரம் இருக்கு. பேரே சொல்ற சிவமாரன் சண்டில் பேர இருக்கிறார். முதல் ஆஞ்சநேயர் கோயிலில் சேவை செஞ்சவர் ஒன்றா போய் கேள்வி. இங்கே நாங்கள் கேட்க வந்து சும்மா எவிடன்ஸ் எல்லாம் கேட்க மாட்டோம். அப்ப அதெல்லாம் தெரிஞ்சாலும் நாங்கள் எம்பிபிக்கு வாக்குகளை கொடுத்தோம், தேர்தல் வாக்குறுதிகளை செய்யணும். இதுவரைக்கும் ஒன்றும் செய்யல. அதை விட பெரிய தவறு இழைச்சு கொண்டிருக்கேன் என்று கேட்டா, கல்வி சாலையில கல்விக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் மொழியை, அரசியலுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது. எந்த பல்கலைக்கழகம், இலங்கை முழுக்க பல்கலைக்கழகங்களும் பைஸ் கரிச்சிருக்கு கல்வி சாலையை பற்றி. அரசியல் சாயங்கள் பூசப்பட இருக்குது. அரசியல் சாயங்களோ ஆயுத சாயங்களோ கல்வி சாலையில இருக்கக்கூடாது. கல்வி சாலைங்கிறது கல்வி மட்டும்தான், சரிதானே? காதலும் கூடி படிச்சோட்டு கேட்க வரலாம், நீ படிச்ச முடிச்ச அப்புறம் காதலிக்கிற பிள்ளைய கல்யாணம் கட்டலாம். இந்த இலக்கு வந்து கல்வியா இருக்கும், சரிதான்? லைஃப் பார்ட்னர் தெரிஞ்சதோட தவறு இல்லை, கேம்பஸ்ல வந்தது நாட் எ ப்ராப்ளம். பட் அந்த காலகால கல்விக்கு உதவியா இருந்தா அது நல்லது, இல்லையே சொன்னா அது கூடாது. அவ ஃபோக்கஸ்ன்றது வந்து ஸ்டடீஸ்ல இருக்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கலாம், டிடி விளையாடலாம், பேட்மிண்டன் அடிக்கலாம், செஸ் விளையாடலாம், அதெல்லாம் செய்யலாம். பொலிட்டிக்ஸ்களுக்குள்ள வந்து ஈடுபடலாம், அதை கேம்பஸுக்கு வச்சிருக்க கூடாது, அதை வெளியில வச்சிருக்கலாம். உங்களுக்கு விரும்பின பொலிட்டிக்ஸ்களை. என்ன பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு பொலிட்டிக்ஸை போதான் பண்ணணும், இல்லையா வேலையில. அப்ப படிச்சதை வந்து பல்கலைக்கழகம் இருந்தாலும் சரி, பாடசாலை இருந்தாலும் சரி, தனியா கல்வியை போதிக்கிறதா இருக்கணும். கல்வி எப்படியான கல்வியா இருக்கணும்? நாட்டுக்கு பயன்படுற கல்வி, வீட்டுக்கு பயன்படுற கல்வி. இதுக்கு முன்னாடி அவருக்கு பயன்படும், அப்புறம் அவர்கிட்ட குடும்பத்துக்கு பயன்படும், அவர்கிட்ட சமுதாயத்துக்கு பயன்படும், நாட்டுக்கு பயன்படும். இதைத்தான் நான் கவுன்சிலுக்கு சொன்னாங்க மிஷன்ல. அப்ப அந்த கற்றதை கற்றவை நிக்காத தகண்டு வள்ளுவர் சொன்னது இதையும் செய்துதான். நீ படிச்சதை பயன்படுத்தும், படிச்சதை பயன்படுத்தாட்டி அதை இல்லை. அப்ப திரும்பி வரும். இப்ப இந்த அனுர அரசு வந்து எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் எல்லா பாடசாலை மட்டங்கள்லையும் தங்களுடைய ஆட்களை இறக்குவது, இன்டெலிஜென்ஸ் டீம் மாதிரி. அதுக்கான எவிடன்ஸ்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஊடகங்கள் போட்டிருக்குது, என்னடே சிலது தெரிய வந்திருக்குது. நான் ஆதாரங்களோட சொல்லுவேன். இப்ப கிட்டடியில கூட கல்வியில பயங்கர ஊழல் நடந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்குது ஊடகங்களுக்குள்ளால. குறிப்பாக யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்துல பல ஊழல்கள் நடந்ததாக தெரிய வருது. இது வந்து 30 இப்ப புதுசாக போட்டு 31 பேர் கொண்ட கவுன்சில், 30ல இருந்து 31 பேர் கொண்ட கவுன்சில், 32. அப்ப இந்த கவுன்சில் வந்து ஒரு ஆள் விராட்டி வந்து 28 29 இருக்கு. வேண்டாம், 2 வருஷம் அடிச்சு கொண்டு கொடுத்தினா 2 மிச்சம் கிடந்தது. அப்ப 2 பேர் வரையில்லை. ஏன்னு கேட்டா சில நிர்பந்தங்கள் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு, இப்படித்தான் நீங்க செய்ய வேணும் என்று. அவர்கள் அதை விரும்பாமல் நின்றதாக கேள்வி.
அவ என்னன்னு சொன்னா, அப்ப அவர்கள் உண்மையா அவன் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்தவனான்னு பார்க்கக்கூடாது. ஒரு கல்விச்சாலை பொறுப்பாக வர்ற பிரின்சிபலா இருக்கட்டும் அல்லது துணைவேந்தரா இருக்கட்டும் லெக்சரா இருக்கட்டும் பதவி கொடுக்க அவருக்கு திறமை இருக்கா, அவர் அந்த பாடத்தை படிப்பிப்பாரு, அந்த கெப்பாசிட்டி இருக்கா, சரி. ஆனா பெண் அவன் கூடி பார்க்கக்கூடாது. எங்களுடைய ஆக்கள் பொம்பளை பிள்ளைகள் படிக்க போறதே எங்கட சில துணைவேந்தர்கள் விரும்புகிறார்கள், தவறாக கூட காய்ச்சதாக பல பெண்கள் எனக்கு சொல்லி கவலைப்பட்டாங்க. ரொம்ப ஒரு தும்பியல் அன்டிசன்ட் வேர்ட்ஸுகள் சொல்லி அங்க அதுக்கு போய் இதுக்கு போயின்னு சொல்லி நேர சொன்னாங்க. பெண் ரெண்டு பார்க்கக்கூடாது, ஆண் ரெண்டு பார்க்கக்கூடாது, தமிழ் ரெண்டு பார்க்கக்கூடாது, சிங்களம் ரெண்டு பார்க்கக்கூடாது, முஸ்லீம் ரெண்டு பார்க்கக்கூடாது, பரங்கியன் ரெண்டு பார்க்கக்கூடாது, அந்த சாதி பார்க்கக்கூடாது, இந்த சாதி பார்க்கக்கூடாது. அவனுக்கு திறமை இருக்கா, லெக்சரா ஓகே படிப்பானா விடு. இன்றைக்கு என்ன செய்யணும், திறமை இருந்து படிப்பிக்கிறவனை டிமோட்டிவேட் பண்ணீங்கன்னா ஒன்றுமே படிப்பிக்க தெரியாது அவனுக்கு பதவியை கொடுக்கணும், காசை பண்ணி கொண்டு அரசியல்வாதிகள்கிட்ட. அதுக்கு அரசியல்வாதிகளோட அந்த சில விபூதி குறிகளோட அந்த இதுதான் நாட்டை நாசம் பண்றது. சரிதானே? அப்ப கல்விச்சாலைகள்ல அரசியல் சாயம் இருக்கக்கூடாது. பிரின்சிபல் நியமனங்கள் என்னன்னு சொன்னா பிரின்சிபல் தான் நாட்டு தளபதியை தீர்மானிக்கிறார். இங்கதான் இந்த கரிக்குலம் ஸ்டார்ட் ஆகுது அந்த பாடத்திட்டங்கள். அதை நிர்ணயிச்சு வழிநடத்துற பிரின்சிபலை பொலிட்டிக்ஸால மாத்தினா நடக்குது. அந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் நாசம். அப்புறம் அதுதான் வருங்கால உயர்கல்வி கேம்பஸுக்கு வரப்போகுது. அப்புறம் அதுதான் உயர்பட்டதாரி வரப்போகுது. அதுதான் அப்புறம் நாட்டுக்கு ரிசர்ச் செய்ய போகுது. இந்த ரிசர்ச் என்பது எல்லாரும் புத்தக பூச்சியிலே இருக்கணும். இந்த செய்யப்பட்ட ரிசர்ச்சாலே ஏதாவது எங்கடையாக கண்டுபிடிச்சிருக்கோம் ஆண்டு கண்டுமா பாரு ஒன்றும் கிடையாது. எங்கட விஞ்ஞான பீடத்தில் சேர்ந்தவர் விஞ்ஞான ஒரு சில பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு, கேள்விப்பட்டிருக்காங்க. மற்றபடி இப்ப இந்தியாவில் ஒரு சிறுவன் பச்சை தண்ணியில பெட்ரோலை கண்டுபிடிச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல இங்க சீனிக்கெல்லாம் கட்டுப்பாடு கேட்கல. அப்பாண்ட சீனியர் நவரத்ன சிறுவன் சொல்லி அவர் நாங்களும் கொஞ்சம் பேருமா பீட்ரூட்ல சீனி செஞ்சாங்க. எரிக்கிழமையில சாறை எடுத்து பழைய பேட்டரிகளுக்கு அதை இன்ஜெக்ஷன் மாதிரி அடிச்சு பேட்டரி ஒர்க் பண்ணாங்க. அதாவது அந்த நேரம் பேட்டரி கட்டுப்பாடு வாங்க இயலாது. ஆனா நாங்க 3 மாதத்துக்கு முதல்ல நியூஸ் கட்டினாங்க. மற்றது காற்றாலையை போட்டு அதுல இருக்கிற கரண்ட் எடுத்து வீடு பாவிச்சினாங்க. டைனமோல இருந்து இந்த சில இதுகள் பாவிச்சு வீட்டுக்கு தேவையான கரண்ட்கள், இன்வெர்டர்கள், பேட்டரிகள்